அனைவருக்கும் வணக்கம். ஆடு திருடி கைதாகி சிறைக்கு போய் வெளியே வர தெரியுமா? நீங்களும் அரசு வழக்கறிஞர் ஆகலாம். தாவேகா அரசில் சமீபத்தில் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அரசு வழக்கறிஞருடைய அந்த நியமனம் பெரிய சர்ச்சை பொருளாக மாறி இருக்கிறது. பெரும் அதிர்ச்சியை மக்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு கொடூரமான சம்பவம் என்ன அப்படின்னா, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நகராட்சிக்கு உட்பட்ட புதூர் ஏரிக்கரை பகுதியில் அஞ்சலை என்கிற ஒரு அம்மா, ஒரு 65 வயதான ஒரு தாய் இருக்கிறாங்க. அவருடைய கணவர் சிங்காரவேல். அவர் ஒரு 9 ஆண்டுகளுக்கு முன்பே உடல்நல குறைவால் அவர் இறந்து போகிறாரு. அந்த தாய்க்கு 2 மகன்கள். அந்த 2 மகன்களும் இல்லை, அவங்களும் மரணமடைந்து விட்டதாக தகவல்கள் இருக்கிறது. ஒரு மகள், அந்த மகளுக்கு திருமணமாகி கணவருடைய வீட்டில் அந்த மகள் வாழ்ந்து வர்றாங்க. இந்த தாயார் தனியாக தான் வாழ்ந்துட்டு வர்றாங்க. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக ஆடு வளர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு சில வேலைகளும், விவசாயம் சார்ந்த வேலைகளையும் செய்கிறாங்க. சமீபத்தில் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நபர், ஷேக் சுல்தான் என்கிற நபர், அவருக்கு சொந்தமான இந்த ஆடு மாடு கொட்டகை இருக்கு இல்லையா, அதை சுத்தம் செய்யக்கூடிய வேலையும் செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. அப்புறம் அந்த வேலையிலேருந்து வெளியேறி வந்திருக்கிறாங்க. இந்த அம்மா ஒரு புகார் கொடுக்குறாங்க. கடந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி. என்ன புகார் அப்படின்னா, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 8 ஆடுகள் வளர்த்துட்டு வராங்க. அதில் ஒரு ஆட்டை காணலை, என் ஆட்டை திருடிட்டாங்கங்க. இந்த சிங்கம் படத்தில் சூர்யாவுக்கு விவேக்கு பிரியாணி கொடுத்துட்டுப்பார் இல்லையா, அப்போது ஒருத்தர் நல்ல நுனிப்புல் மேஞ்ச ஆடு கொழு கொழுன்னு இருக்கிற என் ஆட்டை காணலைங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் புகார் கொடுக்க வருவார் இல்லையா, அது மாதிரி இந்த அம்மா புகார் கொடுக்க போயிருக்கிறாங்க காவல் நிலையத்துக்கு. வாணியம்பாடி நகர காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. அப்போ காவல்துறை என்ன செய்கிறாங்கன்னா, தீவிரமாக விசாரணை மேற்கொள்கிறாங்க. இந்த அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள் எல்லாம் ஆய்வு செஞ்சப்போ அதில் ஒருத்தர் ஆடை திருடிட்டு போகிற காட்சி பதிவாகி இருக்கிறார். விசாரணை மேற்கொண்டதுக்கப்புறமா அவர் யார் அப்படின்னா, நம்ம வேலைக்கு போனாங்க இல்லையா, இந்த ஷேக் சுல்தானுங்கிற ஒருத்தருடைய வீட்டில் அந்த ஷேக் சுல்தான் தான் இந்த ஆட்டை திருடி இருக்கார். அவர் கூட இன்னொருத்தர் திருமலை என்பவரோட சேர்ந்து ஆட்டை திருடி இருக்காரு. இதில் ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா, இந்த ஷேக் சுல்தான் ஒரு வழக்கறிஞர். இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. காவல்துறை இவரை சிறையில் அடைக்கிறது. அப்புறம் கொஞ்ச நாள்லையே ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்துடுறாரு. அது வந்துடலாம் இல்லையா, நம்ம ஊரில் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் ஜாமீன் வாங்கிட்டு சீக்கிரமே வெளியே வந்துடலாம். அது திருட்டு வழக்காக இருக்கட்டும், என்ன வழக்காக வேணாலும் இருக்கட்டும், அது ஜாமீன் அப்படிங்கிறது ஜாமீனில் சீக்கிரமே வெளியே வந்துடலாம். அப்படி இவரும் வெளியே வராரு. வெளியே வந்தவர் என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் நமக்கு தெரியாது. என்ன பண்ணார், இடையில என்ன வேலை பார்த்தாரெலாம் தெரியலை. ஆனால் இப்போ என்ன வேலை பார்த்துட்ருக்கார் அப்படின்னா, தமிழக அரசு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் சிவில் வழக்கு சார்பாக வாதாடக்கூடிய ஒரு வழக்கறிஞராக இவர் பொறுப்பேற்றிருக்கிறார். ஆடு திருடிய வழக்கில் சிறைக்கு போனவர் இன்னைக்கு அரசு வழக்கறிஞராக மாறி இருக்கிறார். எவ்வளோ பெரிய முன்னேற்றம் இருக்குது, எவ்வளோ பெரிய மாற்றம். ஒரு வழக்கறிஞர், அதிலும் ஒரு அரசு வழக்கறிஞருடைய வேலை என்ன, எவ்வளோ முக்கியமான பொறுப்பு அரசு வழக்கறிஞர் பொறுப்பு. அரசின் சார்பாக வழக்குகளை நடத்தக்கூடிய நபர், சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய நபர், மக்களுக்கு நீதித்துறையின் மீது ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படிப்பட்ட நபராக இருக்கணும்? ஒரு நேர்மையான நபராக, ஒரு குற்ற பின்னணி இல்லாத ஒரு நபராக, ஒரு மோசமான பின்புலங்கள் எதுவும் இல்லாத, ஒரு சுயநலம் இல்லாத, இந்த சமூகத்திற்காக, இந்த மக்களுக்காக நிற்கக்கூடிய, தவறை தட்டி கேட்கக்கூடிய, நீதிமன்றத்தில் வலுவான வாதங்களை எடுத்து வைத்து தவறுகளை உடைத்து நொறுக்கி நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். அப்படிதானே? அநீதிக்கு எதிராக நீதியை நிலைநாட்டக்கூடிய ஒரு வழக்கறிஞர் தான் ஒரு அரசு வழக்கறிஞராக இருக்கணும். இன்றைக்கி அப்படி இருக்கிறாங்களா இல்லையான்னு நீங்கள் கேட்கக்கூடாது. ஆனால் இப்படி தான் இருக்க வேண்டும் ஒரு அரசு வழக்கறிஞர். இப்படி ஒரு அரசு வழக்கறிஞரை நாங்கள் நியமிப்போம் என்பதுதான் இவர்களுடைய வாதமும் கூட. ஏற்கனவே இருந்த அரசுகள் எல்லாவற்றிலும் தவறு செய்தது. அரசியல் என்பது யாருடைய கைகளில் இருக்கிறது, அதிகாரம் என்பது யாருடைய கைகளில் இருக்கிறது, பெரிய பொறுப்புகள் எல்லாமே தவறான நபர்களிடம் இருக்கிறது, கொள்ளை அடிப்பவர்களிடம் இருக்கிறது, திருடர்களிடம் இருக்கிறது. அப்போ இதையெல்லாம் மாற்றி ஒரு மாற்று சக்தியாக, ஒரு தூய சக்தியாக நாங்கள் வருவோம் என்று சொல்லி தான் இவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். மக்களும் சரி, இவங்க வந்தாங்கன்னா எல்லா துறையிலும் நல்ல நபர்களை நியமிப்பார்கள்,
இவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் குற்ற பின்னணி இல்லாதவர்களாக இருப்பார்கள், அறிவார்ந்தவர்களாக இருப்பார்கள், மக்களுக்காக உண்மையாக சுயநலம் இல்லாமல் உழைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதே போன்று அரசு அதிகாரிகள், இவர்கள் நியமிக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட எல்லோருமே நல்ல நபர்களாக இருப்பார்கள் என்று மக்களும் எதிர்பார்த்தார்கள். அந்த எதிர்பார்ப்பில் மண்ணள்ளி போட்டிருக்கு தமிழக வெற்றி கழக அரசு. ஆடு திருடி கைதாகி சிறைக்கு போயிட்டு வெளியே வந்தவரை எதுக்கு அரசு வழக்கறிஞராக்குனீங்க? வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க. நீங்கள் தான் எல்லாத்துக்கும் வெளியிடுவீங்களே வெள்ளை அறிக்கை. ஆடு திருடி வெளியே வந்தவரை எதுக்கு அரசு வழக்கறிஞராக்கினீங்க? பதில் சொல்லுங்கள், பதில் சொல்லணுங்க. மக்களுடைய வரி பணத்தில் சம்பளம் கொடுக்குறீங்க, மக்களுக்காக வாதாடக்கூடிய வழக்கறிஞர் எப்படிப்பட்ட நபராக இருக்கணும்? மக்களின் பிரதிநிதியாக, இந்த அரசின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் ஆடு திருட்டு வழக்கில் கைதான வழக்கறிஞர்னா, அப்போது இந்த அரசு இந்த நிர்வாகத்தை என்னவாக பார்க்கிறது? எப்படி இந்த நிர்வாகத்தை நடத்துகிறது? எப்படி இந்த நிர்வாகத்தின் மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்? இந்த வழக்கறிஞர் எப்படி இங்கே வழக்கை நடத்துவார்? எப்படி நடத்துவார்? எந்த நேர்மைத்தன்மையோடு இவர் இந்த வழக்கை நடத்துவார்? இவரை நம்பி எப்படி இந்த அரசு இந்த பொறுப்பை ஒப்படைத்தது? எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்பு, எவ்வளவு ஆய்வு செஞ்சுருக்கணும்? அவருடைய தகுதியை, அவருடைய குணாதிசயங்களை, அவருடைய கடந்த கால வரலாற்றை, அவருடைய திறமையை எல்லாவற்றையும் ஆய்வு செய்து முழுமையான நம்பகத்தன்மை வந்ததற்கு பிறகுதான் ஒரு நபரை இந்த இடத்துல நியமிக்கணும். அப்படி தானே? அப்படி நியமிச்சிங்களா? இந்த வழக்கு இவருக்கு இருக்கிறது, இவர் சிறைக்கு போயிட்டு வந்தவர், ஒரு ஆடு திருடினவர் என்பது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிந்து நியமனம் செய்தீர்களா, இல்லை தெரியாமல் நியமனம் செய்தீர்களா? தெரிந்ததென்றால் எதற்காக நியமனம் செஞ்சீங்க? காசு வாங்கிட்டு நியமனம் செஞ்சீங்களா, இல்லை வேறு எதற்காக நியமனம் செய்தீர்கள்? நீங்கள் பதில் சொல்லணும். இல்லை எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, இவர் இப்படி ஒரு குற்ற பின்னணியோடு இருக்கக்கூடிய நபர்னு தெரியாது, தெரியாமல் நியமித்தோம்னா இதை சொல்கிறதுக்கு வெக்கமா இல்லையா? ஒரு அரசு வழக்கறிஞரை தேர்வு செய்கிற ஒரு முறை கூட உங்களிடம் சரியாக இல்லைன்னா எப்படி இந்த அரசை நீங்கள், மற்ற துறைகளை எல்லாம் எப்படி நீங்கள் நடத்துவீர்கள்? மிக முக்கியமான துறையே இந்த சட்டத்துறை தான். வழக்கறிஞரே சரியாக நியமிக்கலை, அப்போ எவ்வளவு துறைகள் இருக்கிறது? எப்படி நீங்கள் ஒரு மாற்று அரசை குடிப்பீர்கள்? எல்லாவற்றிலும் ஒரு புதிய அரசை, ஒரு தூய்மையான அரசியலை, மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் சொன்ன உங்களுடைய அந்த அரசியலை எப்படி நீங்கள் இங்கே செய்வீர்கள்? ரொம்ப மோசம், இதெல்லாம் ரொம்ப ஒரு மோசடித்தனம்னு சொல்லலாம். மோசடித்தனம். இது கவனம் இல்லாமல் நடந்ததா? எப்படி நடக்கும்? இதெல்லாம் ஏற்க முடியாதது. நாங்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டோம், நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம், அந்த நிலைப்பாட்டுக்கு தாவேக்கா வந்து விட்டதா? திமுக இந்த நிலைப்பாட்டில் தான் இருந்தது. திமுக ஆட்சிக்கு வந்ததுமே நாங்கள் அதிகாரத்தில் இருந்து நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம், அந்த தெனாவட்டு, அந்த ஒரு மெத்தனம் இருக்கு இல்லையா, அதுதான் திமுகவினுடைய ஒரு அழிவுக்கு வழிவகுத்தது. திமுகவினுடைய ஆணவம். இல்லை தாவேக்கா அப்படி ஒரு இடத்திற்கு வந்து விட்டதா? இல்லை இப்போ இது போன்ற விமர்சனங்கள் கடந்த 2 நாட்களாகவே இந்த விமர்சனம், இந்த நியமனத்தை குறித்து விமர்சனங்கள் கடுமையாக வைக்கப்பட்டு வருகிறது. இன்னும் ஒரு விமர்சனம் இருக்கிறது, அது எந்த அளவிற்கு உண்மையானதுன்னு நமக்கு தெரியல, ஆனால் பரவலாக பலராலும் பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு விமர்சனம், இந்த அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் செய்யணும் இல்லையா, இந்த வழக்கறிஞர்களை நியமிப்பதற்கு லட்சக்கணக்கில் பணம் வாங்கப்படுவதாக குற்றச்சாட்டு பலராலும் வைக்கப்படுகிறது. இதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை உடனடியாக ஆய்வு செய்து விசாரணைகள் நடத்தி அதை அரசு தெளிவுபடுத்தணும் மக்களுக்கு. சும்மா அப்படியே போகிற போக்கில் இருக்கக்கூடாது. இந்த கருத்தை நம்ம ஊடகவியலாளர்கள், சமூக வலைதளங்களின் மூலமாக பலர் பேசுவதை நம்ம கேட்குறோம். பரவலாக மக்களிடையே இந்த ஒரு கருத்து இருக்கிறது. வழக்கறிஞர்கள் மத்தியிலும் இப்படி ஒரு கருத்து பேசப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ உண்மையிலேயே அது வாங்கப்படுகிறதா இல்லையா என்பதை இந்த அரசு உறுதிப்படுத்தணும். இது மக்களுடைய சந்தேகங்களை எல்லாம் இந்த அரசு தீர்க்க வேண்டும். அதை இந்த அரசு தீர்க்குமா இல்லையா என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்க வேண்டும். இந்த ஆடு திருடி கைதாகி வெளியே வந்த இந்த நபரை உடனடியாக நீக்கம் செய்யுங்க. நீக்கிவிட்டு வேறு நல்ல வழக்கறிஞரை இல்லையாங்க. எவ்வளோ வழக்கறிஞர்கள் இந்த சமூகத்திற்காக, இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக எந்தவித சுயநலமும் இல்லாமல் துணிந்து நின்று மக்கள் பணியாற்றக்கூடிய வழக்கறிஞர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்கங்க. எந்த விதமான அங்கீகாரமும் இல்லாமல் கை காசை போட்டு வழக்கு நடத்திட்டு இருக்காங்கங்க பல வழக்கறிஞர்கள். அந்த வழக்கறிஞர்களை எல்லாம் தேடி தேடி கண்டுபிடிங்க, அவர்களை நியமிங்க. அரசுக்கும் நல்ல பெயர் வரும்,
நிர்வாகமும் நல்ல முறையில் நடக்கும். மக்களுக்கும் இந்த அரசின் மீதும் இந்த சட்டத்தின் மீதும் நீதித்துறையின் மீதும் பெரிய நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கையை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. வந்து 2 மாத காலம் தான் ஆகிறது. அதற்குள் இது போன்ற தவறுகள் எல்லாம் நடப்பது அது இந்த அரசுக்கும் இந்த ஆட்சிக்கும் நல்லதில்லை. திருத்திக் கொள்ளுங்கள், சரி செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் அதற்கான பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள்.